வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. வைல்டு கார்டாக மாறிடுச்சுங்க அது அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த ஷோவை பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். நான் இத்தனை நாள் வந்து கழுவி ஊற்றினேன், எல்லோரும் கழுவி தான் ஊற்றிருந்தாங்க. நான் அவ்வளோ கேவலமாக பேசினது இல்லைனாலும் செலெக்ஷன் டீமை தான் நான் வந்து குற்றம் சொல்லியிருந்தேன், அவங்களால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த இதை ஃபுல்லாக ஒரே ஒரு ஷோவில் மாற்றிட்டாங்க. எவ்வளோ மாற்றங்கள் செலெக்ஷன் டீமில் நடந்ததுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலேயே அப்ரிஷியேட் நாங்கள் பண்ணோம். சாண்ட்ரா பிரஜின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டாக அவர். அதே மாதிரி அமித் பார்த்தா கொஞ்சம் ஹிந்திக்காரர் மாதிரி இருக்கிறாருன்னு வைங்க. ஹிந்திக்காரர் தான் அவர், விஜய் டிவி ப்ராடக்ட்டு. இன்னொன்று வந்து திவ்யாவா, அவங்க பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்னுடைய ஒரு ஐடியாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஆளுடைய பேரை வந்து நம்ம உடனே ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் மெயினான ஒரு விஷயம் பிக் பாஸில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு வரும்போதே அடிச்சு தூக்கிடணும். அதை தான் வந்து பிரஜினும் சாண்ட்ராவும் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக உள்ளே போகிறாங்க. இது வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்றா இருக்கிறவங்க உள்ளே போனது கிடையாது. இதுக்கு முன்னாடி தாடி பாலாஜி வந்திருக்காரு, அவர் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து ஒன்றா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. விஜய் சேதுபதியே சொல்கிறாரு, ஒன்று பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குச்சு, யாருமே சொந்த பொண்டாட்டியோட இதுக்குள்ளே போனதில்லை இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது ஷோ. வச்சு கிழின்னு கிழிச்சிட்டாங்க எல்லாரையும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து அதிசயமாக இருந்தது. இந்த ஷோவில் இருக்க கண்டஸ்டண்ட்டு யாருமே வந்து இவங்களை எதிர்த்து பேச முடியல. எதிர்த்து பேசுறதுனா, ஏப்பா நீயும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், நீ ஓவராக பில்டப்லாம் கொடுக்காத, நீ வைல்டு கார்டு ஆனதுனால நீ 30 நாள் லேட்டாக தான் வந்திருக்க, நாங்கள் தான் இதை ஆரம்பித்து வச்சவங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லியிருந்தா அப்படியே ஆஃப் ஆகிட்டு இருப்பாங்க அவங்க. ஆனால் இவங்க சொல்கிற நிலைமையிலே இருக்காங்க. சாண்ட்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன இவ்வளோ கன்றாவியாக ஆடினுக்கிறீங்க, கண்டென்ட்ன்ற பேரில் கன்றாவியாக இருக்குது, எவ்வளோ பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க, அது இதுன்ற மேட்டர்லாம் சொல்கிறாங்க. வெளியில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து உள்ளே சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இவங்க அப்படி தானே, ஒரு 50 ரூபா தானே சொல்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது ஷோ. இதே மாதிரி ஃபயரோடு இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஃபயர்லாம் ஆஃப் ஆகிடும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்லலாம். ஆனால் இவ்வளோ ஃபயரை நான் ஒரு சீசன்லேயும் பார்த்தது இல்லைங்க. வைல்டு கார்டு என்ட்ரி, வைல்டு கார்டு, அதாவது ஒரு ஆளை ஒரு கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வரும். இவன் அந்த ரோலுக்கு ஆப்டடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனில் இந்த 4 பேரை பார்க்கும்போதும், அந்த அமித் மேலே அவ்வளோ ஒரு இது வரலனாலும், இந்த பாக்கி 3 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அப்புறம் அந்த ஒரு லேடி, இவங்க 3 பேரை பார்க்கும்போதும் நம்மளுக்கு அந்த எனக்கு பார்த்த உடனே கண்டவுடன் காதல்ன்ற மாதிரி பார்த்த உடனே வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஃபஸ்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி, என்ன மச்சின்லாம் சொல்லி கட்டி பிடிச்செல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, என்னடா ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி அது ஃபேவரட்டிசம் மாதிரி ஆகிடாதான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இந்த ஷோவுடைய கேட்சே. அடுத்த வாரம் அவர் வந்து அவரையும் கேள்வி கேட்பார், நீ இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது இவர் ஃப்ரெண்டுன்ற மேட்ரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஷோவில் வந்து இப்போது சுவாரஸ்யமாக மாறினு இருக்குது. ஒரே நாளில் வந்து இவ்வளோ நாள் பண்ண மிஸ்டேக்கை வந்து ஏறக்குறைய ஒரு 80% சால்வ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து இந்த ஷோவை ரொம்ப ஆசையாக வாட்ச் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ ஷோ. இப்படி தாங்க இருக்கணும். அதை விட்டுட்டு தர்பூசு குருபூசுன்ட்டு இந்த மாதிரி வெத்து வேட்டுங்களெல்லாம் எடுத்துன்னு வந்து இன்னொருத்தன் கையில் எழுதுறது, டபுள் மீனிங்கு, கவர் போட்டு சாப்பிட்றது, அது இதுன்ட்டு இந்த மாதிரி ஆளுங்களே வச்சுருப்பாங்க. அரோரா ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க. தட் இஸ் ஸோ ரூட் அப்படின்ற மாதிரி. அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிப்பாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு எப்படி ஆகிப்போச்சு. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஷோ ஆரம்பிச்சு தான் இப்போ இந்த ஷோக்குள்ளே வந்திருக்காங்களாம். அதுக்காக அதாவது நீ என்ன சொல்ல வர, ரொம்ப சின்ன பொண்ணுன்னு சொல்ல வரியா, இல்லை உனக்கு வந்து நீ ரொம்ப டேலண்டடுன்னு காட்டுறியா? அதான் அவங்கள பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன், ஏன் தான் எடுத்தாங்க அப்படின்னு அந்த செலெக்ஷன் டீமை தான் வந்து எனக்கு குற்றம் சொல்ல தோணுது. அவனை சொல்லணும், அதை விட்டுட்டு நம்ம வந்திருக்கவனெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. அவனா சும்மா திறந்து இந்த வீட்டு உள்ளே ஏறி வந்தானுங்க. நீங்கள் தானே போய் இன்விடேஷன் வச்சு கூப்பிட்டு ஆடிஷன் நடத்தி அதுலேருந்து சூப்பர்ன்ட்டு அவங்கள செலக்ட் பண்ணி உள்ள அமிச்சிங்க. செலெக்ஷன் டீமை தான் சொல்லணும். ஆனால் இப்போ இந்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த 4 பேர், இது வேறு லெவல்ப்பா. இது மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் இறக்கி விடுங்க, ஷோவுடைய டிஆர்பி எங்கேயோ போகுது.